எஸ் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலங்காத்தால் எழுந்தாச்சு, என்னன்னு தெரில, முழிப்பு வந்துருச்சு. ஸோ காலையிலேருந்தே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வக்கோளாறில் பால் காய்ச்சறது, கீரை வேக வைக்கிறதுன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் காலையில் ஒரு காஃபி. எத்தனை பேருக்கு இந்த காஃபி அடிக்ஷன் இருக்குது நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன். பார்த்தீங்களா, விடியோ கூட இல்லை. இந்த காஃபி இருந்தால் தான் காலையில் விடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு அந்த பழக்கம் பெருசாக இல்லை. பட் மேரேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு அந்த பழக்கம். காலையில் காஃபி வேணும், கண்டிப்பாக காஃபி இருந்தாலும் அந்த நாள் விடியும் அப்படின்னு அவர் சொல்லி அவர் கூட சேர்ந்து குடிச்சு எனக்கும் அந்த பழக்கம் ஆகிடுச்சு. காலையில் காஃபி இல்லைன்னா என்னவோ ஒரு பெரிய குறை மாதிரி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு அந்த அடிக்ஷன் இருக்கும் இல்லையா, காலங்காத்தால் காஃபி வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு காஃபியோடு தான் அந்த நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேருக்கு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக போயாச்சு. கம்பு தோசை. இந்த கம்பு தோசைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் இருக்குது. கம்பு தோசைன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கான்னு காரி துப்பக்கூடாது, நான் சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறமா பாலக்கீரை, முட்டைக்கோஸ், அது மாதிரி போயாச்சு. கீரையிலே ரொம்ப ஈஸியான கீரை பாலக்கீரை தான். கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து அரைச்சோன்னா வேலை முடிஞ்சிடும். அதில் டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு சில ஐட்டங்கள் சேர்த்துருக்கோம். அதுவும் வேணா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவாக கூட போடுறேன். பாப்பாவுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸ்க்கு மாதுளம்பழம், பஸ் ஸ்நாக்ஸுக்கு கடலை மிட்டாயும் பிஸ்கெட்டும் வச்சு பேக் பண்ணியாச்சு. எங்களோட நாள் அழகாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பாய் பாய்.